பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடப்படுகிற வார்த்தை மத்தேயு 26 அதிகாரம் 40 நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அனுதினமும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் நாம் அவரோடு நேரத்தை செலவிட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது என்னோட கூட நீங்கள் இருக்க மாட்டீங்களான்னு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். பாருங்கள், இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்மளை பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு தேர்வாக தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு டெஸ்ட்டு. நம்ம எல்லாருமே இந்த பூமியில் ஆண்டவருக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு இங்கே டெஸ்ட்டு தான் நடக்குது. இதில் பாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். பரலோக ராஜ்யத்தில் போய் நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆயிரம் வருஷமாக ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்க போகிறோம். அவரோட கூட இருக்க போகிறோம். அப்போது அந்த இடத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நாம் ஆகணும் அப்படின்னா, இந்த பூமியில் வாழ்கிற ஒரு 70 வருஷமோ அதிகபட்சம் ஒரு 80 வருஷமோ எப்படி ஆண்டவரோடு வாழணுங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கிடணும் தானே. நம்மளால் ஒரு அரை மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார முடியலை. 5 நிமிஷம் அதே அதிகமாக இருக்குது. ஜெபம் பண்ணதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஜெபிங்க டெய்லி அப்படின்னு சொன்னால் என்ன ஜெபிக்கிறதுனே தெரியல. 2 செகண்டுக்கு மேலே 3 செகண்டுக்கு மேலே ஆண்டவரிடத்துல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு என்னோடய வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற நமக்கு எப்படி அந்த வேலையை ஆண்டவர் கொடுப்பார்? பரலோக ராஜ்யத்தில் போய் முழுமதுமாய் நம்ம அவரை துதிக்கிற வேலையை, அவரோடு கூட இருக்கிற வேலையை தான் பார்க்க போகிறோம். இந்த பூமியில் என் பிள்ளை என்னை எப்படி ஆராதிக்கிறா, பரலோகம் வந்தால் என்னை எப்படி ஆராதிப்பான்னு ஆண்டவர் பார்ப்பார் இல்லையா? எந்த ஒரு வேலைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. முன்னாடி அதே தொழிலில் இல்லை அதே வேலைகளை செய்ய தெரிஞ்சிருந்தவங்கள தான் அந்த வேலைக்கு எடுப்பாங்க. நமக்கு ஆண்டவர்கிட்ட பேச தெரியாது, ஆண்டவரோடு நேரத்தை செலவிட தெரியாது, ஆண்டவரை துதிக்க தெரியாது, அவரை பாட தெரியாது. அப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி பரலோக ராஜ்யத்தில் போய் அவரை எல்லா நேரத்துலையும் துதித்து ஆராதித்து சந்தோஷமாக இருப்போம்னு ஆண்டவர் நம்புவார்? அப்படின்னா அங்கே நமக்கு இடம் வேணும்னா இங்கே அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நீங்கள் எப்படி ஆண்டவரை ஆராதிப்பீங்க, எப்படி ஆண்டவரை நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம ஆண்டவரை எந்தளவுக்கு நேசிக்கிறோமோ அதை விட பல மடங்கு அவர் நம்மை நேசிக்கிறார். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு அவருக்கு கொடுத்து உங்களுடைய அன்பை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.